ராஜா, நீரே நல்ல தெய்வம். ஆண்டவரே, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆமென். பக்கத்தில் கரங்களை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தருடைய முகத்தை தேடி பார்த்தவர்களை, அவருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களை ஒரு நாள் அவர் வெட்கப்படுத்தினதே இல்லை. சத்தமா சொல்லுங்க, ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்தினதே இல்லை. உங்களை வெட்கப்படுத்தவும் மாட்டார். ஆமென். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? கர்த்தர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென். என்னை உடைக்கப்பட்ட பாத்திரம் என்று உதறி தள்ள மாட்டார். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடலை பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள். நல்ல கரங்களை தட்டி மனதார நல்ல சத்தமாக மனதார. எத்தனையோ நபர்கள், எத்தனையோ காரியங்கள் என்னுடைய இருதயத்தை சுக்குநூறாய் உடைத்து போட்டாலும், உடைக்கப்பட்ட என்னை ஒரு நாளும் என்னை உதறி தள்ளாமல் என்னை உயர்த்துகிற தெய்வமாயிருக்கிறவர். என்னுடைய
உயர்த்தி உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு. நீங்க மாத்திரம் சொல்லுங்க, உம்மை ஆண்டவரே நம்பி இருக்கிறோம் அப்பா. சபையாய் உமையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். குடும்பமாய் உமையே, உமைதான். சபையாய் குடும்பமாய் தேவ பிள்ளைகளாய் உம்முடைய பிள்ளைகளாய் உமையே நாங்கள் நம்புகிறோம். கெஞ்சி கேட்கிறாங்களே அப்பா, உமைதான். ஆண்டவரே கெஞ்சி மன்றாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. மறுபடியுமாக உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நல்ல கரங்களை ஏந்தி ஆண்டவரே அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். அதற்கு அடையாளமா நீங்க என்னென்ன சொல்லி துதிக்க முடியுமோ, என்னென்ன காரியங்களை கர்த்தரிடத்தில் அறிவிக்க முடியுமோ அப்படியாய் கரங்களை உயர்த்தியோ கரங்களை விரித்தோ, அப்பா நான் உம்மையே நம்பி இருக்கிறேன் என்று மனதார சொல்லுங்க. நல்ல வாய்களை திறந்து சத்தமா, இன்னும் பத்தாது இன்னும் நல்ல சத்தமா, இன்னும் நல்ல சத்தமா, முழுக்க முழுக்க தேவனையே நான் சார்ந்து இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாய் வைராக்கியமாய், தேவனே எந்த மனிதனையும் இந்த வேளையில நான் நம்பல ஆண்டவரை, எல்லாரும் என்னுடைய கண்ணீருக்கு காரணமாய் இருந்தாங்களே அப்பா, அவர்களை நம்பி நம்பி எல்லாம் வீண் போனதே. கர்த்தாவே 100க்கு 100 நான் உம்மையே நம்புகிறேன், உம்மையே நம்புகிறேன், உம்மையே நம்புகிறேன். சொல்லுங்க, என் நம்பிக்கைக்குரியவர் நீர், என் நம்பிக்கைக்குரியவர் நீர், என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமானவர் நீர், என்னுடைய வாழ்க்கையை பலப்படுத்துகிறவர் நீர். நல்ல வாய்களை திறந்து சத்தமா, என்னுடைய வாழ்க்கையை பலப்படுத்துகிறவர் நீர். நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து சத்தமா, ஆமென் ஆமென் ஆமென். நல்ல வாய்களை திறந்து நல்ல நல்ல சத்தமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்ல துதிங்க. கொயர பிள்ளைங்க நல்ல வாய்களை திறந்து துதிங்க. இன்னும் நல்லா எழும்பட்டும், சத்தம் எழும்பட்டும். ஆமென் 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 ஆமென். என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமே நீங்க தான் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமே நீங்க தான் ஆண்டவரே. உம்மையே நான் நம்பி இருக்கிறேன், உம்மையே நான் நம்பி இருக்கிறேன், உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். 100க்கு 100 நான் உம்மையே நம்பி இருக்கிறேன் அப்பா. வேற எந்த மனுஷரையும் நம்பல ஆண்டவரே, உங்களையே நான் நம்பி இருக்கிறேன். மனிதர்கள் எப்படா நான் விழுந்து போவேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. என் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே என்னை உயர்த்தி வைக்கிற தேவனாய் இருக்கிறீர். என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் அப்பா. இயேசுவே, என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். நான் எங்க போனாலும் என் கூட வருகிற தெய்வம், நான் எங்க போனாலும் என் கூட வருகிற தெய்வம். ஒரு வார்த்தை சொல்றீங்களா? என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்தவரே. 2 கரங்களை உயர்த்தியோ விரித்தோ இல்ல கரங்களை ஏந்தியோ சொல்லுங்க, என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்தவரே, நான் எங்க போனாலும் என் கூடவே வருகிறவரே, கண்மணியை போல பாதுகாக்கிற தெய்வமாய் இருக்கிறவரே, என்னை விடுவிக்க வல்ல தேவனாய் இருக்கிறீரே. எப்போ இந்த சிறையிருப்பு மாறும், எப்போ இந்த சூழ்நிலை மாறும் என்று ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கிற புலம்பலை கேட்கிறவராய் இருக்கிறவரே, உம்மை மாத்திர நான் உயர்த்துகிறேன், உம்மை மாத்திர நான் உயர்த்து. இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். இப்ப இருக்கிற நிலை அல்ல, இதை காட்டிலும் ஒரு பெரிய நிலைய நீ பாப்பாய் என்று சொல்லி தேவன் ஒரு மனிதனுக்கு சொன்னதை பார்க்கிறோம், ஒரு சீஷனுக்கு சொன்னதை பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் முடிய போகிறதான கடைசி மாசத்துல நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மளிடத்தில் நின்று சொல்லுகிற வார்த்தை, இதிலும் பெரிதானவைகளை நீங்க பார்க்க போகிறீங்க. ஆமென், அல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை தேவன் நம்மளுக்கு காண வைக்க போகிறார். இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறவைகள் அல்ல, இதை காட்டிலும் இன்னும் மேலான காரியத்தை அவர் செய்கிறவர். ஏன் பாஸ்டர், வருஷம் முடியும் போதா கர்த்தர் செய்வாரு, கொஞ்சம் துவக்கத்திலே செஞ்சா நல்லா இருக்குமே. உன் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல,
உன் யோசனைகள் என்னுடைய யோசனைகள் அல்ல என்று தேவன் வார்த்தைகளின் மூலமாய் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை அறிய முடியும். நான் அடிக்கடி சொல்வேனே, ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஆமென். இந்த முடிவான இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலை, இவ்வளவுதான் காலம் என்று சொல்லலை, இதுக்கு மேலே உனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலை. கர்த்தர் சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் பார்ப்பீங்க, அடைவீங்கன்னு சொல்லி தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் மாதத்துலேயே இந்த வார்த்தை வேணும். நம்மளுக்கு இருக்கிற செலவுக்கு இது கொஞ்சமாவது ஈடாகுமா என்று பல எண்ணங்கள் நம்மளுக்குள்ளாய் தோன்றலாம். தேவனை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அவர் முடிவுல செய்கிற காரியம் அதிசயமாய் வியப்படைகிற தன்மைகளை உடையவைகளாய் கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். கானா ஒரு கல்யாண வீட்டில் நம்ம பார்த்திருக்க முடியும். அவர் அந்த பந்தி அந்த பந்தியினுடைய அந்த கடைசி நேரத்தில் திராட்சரசம் இல்லையே என்று சொல்லி மக்கள் அமலை மோதக்கூடிய அந்த நிலவரத்தில் தேவன் ருசி உள்ள திராட்சரசத்தை கொடுத்து, தேவன் அற்று போக வேண்டிய, சோகத்துக்குள்ளாய் போக வேண்டிய, கேவலத்துக்குள்ளாய் போக வேண்டிய அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை தேவன் மாற்றி பெரிதானவைகளை, ருசி உள்ளவைகளை தேவன் காண வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனால் உருவாக்க முடியாத திராட்சரசத்தை தேவன் அந்த இறுதி நேரத்தில், கடைசி நேரத்தில் அவர் ருசி உள்ளவைகளை தேவன் கொடுத்ததை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதம் செலவு கொடுக்குற மாதம்தான். இந்த மாதம் அநேக கமிட்மெண்ட் உடைய மாதம்தான். ஆனால் இத்தனை மாதம் நம்முடைய திட்டத்தின்படி நடந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் தேவனுடைய திட்டத்தின்படி நடக்க போகிறது. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கர்த்தர் பெரிய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார், நான் அனுபவிக்க போகிறேன். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அவர் பெரிதானவைகளை செய்ய விரும்புகிறார். ஆமென். இதிலும் பெரிதானவைகளை அவர் செய்ய விரும்புகிறார். பார்க்கிறோம். யாருக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது? நாத்தான்வேலுக்கு சொல்லப்பட்டது. யார் இந்த நாத்தான்வேல்? நாத்தான்வேலை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், அவன் தேவனுடைய சீஷனாய் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் கர்த்தருடைய வார்த்தையை எப்பொழுதும் படித்து தியானிக்கிறவனாய் இருந்தான். மேசியாவுடைய வருகையை குறித்து அவன் சிந்தை உடையவனாய் காணப்பட்டிருந்தான். தேவனுடைய வார்த்தையில உணர்வுடையவனாய் காணப்பட்டிருந்தான். ஆக மொத்த தேவனுடைய வார்த்தையோடு இசைந்திருக்கக்கூடிய ஒரு நாத்தான்வேல் தேவனாகிய கர்த்தரை பார்க்க முடியாமல் காணப்பட்டிருக்கும் போது தான் அங்க பார்க்கிறோம், அந்த அந்திரேயா பேதுரு என்று சொல்பவன் அவனை என்ன செய்கிறான்? கூட்டிக் கொண்டு போகிறான். வா, தீர்க்கதரிசி புத்தகத்தை நீ படிக்கிறியே, அந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை எழுதினவரை, தேவனை நான் பார்த்தேன், அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை நான் கேட்டேன், நீ வா என்று சொல்லி அவனிடத்தில் அவனை என்ன செய்கிறான்? அவனிடத்தில் சொல்லி அவனை தேவனிடத்தில் கொண்டு போன செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்பதான் அவன் சொல்றான், நாசரேத்திலிருந்து வந்தவரா? அவரா? தீர்க்கதரிசனம் சொல்றாரு, அவரா ஆண்டவராய் இருக்கிறாரு என்று சொல்லி அவன் வியப்படைந்து காணப்பட்டவனை வந்து பார் என்று சொல்லி அழைத்து கொண்டு போன போது அங்க பார்க்கிறோம் 47 வசனத்தை சொல்லப்பட்டுகிறது. இயேசு நாத்தான்வேலை வரக்கண்டு அவனை குறித்து கர்த்தர் என்ன செய்கிறார்? வெளிப்பாடாக பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்கு முன்பதாய் நீங்கள் மறைக்கப்படாமல் இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் உங்களை குறித்து அதிகம் அக்கறை உடைய தேவனாய், உங்களுடைய காரியங்களை குறித்து தேவன் வெளிப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறவராய் இருக்கிறார் என்பதில் மாற்றமில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் இருக்கிற தேவ பிரசன்னத்தை தேடி பயபக்தியோடு கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை குறித்து பேசுகிறவராயிருக்கிறார், உன்னுடைய வாழ்க்கையை குறித்து அறிகிறவராயிருக்கிறார். எப்படி நாத்தான்வேல் வந்திருக்கும் போது அவனை குறித்து, நாத்தான்வேலே நீ உத்தமனு கபடற்றவன் என்று சொல்லி அவனை குறித்து தேவன் பேசின வார்த்தைகளை அறிந்திருக்கிறோமே, அதே போலத்தான் கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடி வருகிற தேவனுடைய பிள்ளையே, இந்த
டிசம்பர் மாதத்துல அநேக சூழ்நிலைகளோடு கடந்து வந்திருந்தாலும் தேவ பிரசன்னத்தை தேடி வந்திருக்கிற உன்னை கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை குறித்ததான காரியங்களை குறித்து பேசுவதற்கும் உன்னை குறித்து அக்கறைப்படக்கூடிய ஒரு தேவனுமாகிய கர்த்தர் இந்த நாட்களில் நம்ம மத்தியில் உலாவுகிறவர் தான் சொல்லுகிறார், உன்னை கொண்டு இதிலும் பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை நம்பி வருகிற தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் இதிலும் பெரிதானவைகளை இந்த மாதத்தில் கட்டாயம் செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, செலவை பத்தி கவலையே படாதீங்க. எப்படி நடக்கும்னு சொல்லி தெரியாது, சொல்லிருங்க. எப்படி நடக்கும்னு தெரியாது, ஆனா நடக்குங்க. சொல்லுங்க, நீங்க எல்லாத்தையும் அனுபவிப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் நடத்துவார். ஆமென். இந்த வருஷத்துல எல்லாருக்கும் கர்த்தர் நல்ல ட்ரெஸ்ஸை உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் தருவார். எப்படி வரும்னு தெரியாது, ஆனா வரும். ஆமென். ட்ரெஸ்ஸா வரும், இல்ல பணமா வரும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சூழ்நிலைகளை உருவாக்குகிறவர் அவரே. தாவீதை போல ஒரு வசனத்தை சொல்லுவோமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென். எவ்வளவு சூழ்நிலைகள் மத்தியிலையும் கர்த்தர் நிறைவானவைகளை தருவார் என்பதில் மாற்றமில்லை. ஆமென். நாத்தான் வேலை குறித்து சில காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். இந்த மாதத்தினுடைய கடைசி மாதம், இதில் என்ன ஒரு சோகமாக இருக்கலாம். ஐயோ, நான் கடன் வாங்க வேண்டுமே. யாரும் இந்த டிசம்பர் மாதத்தில் கடன் வாங்கக்கூடாது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, டிசம்பர் மாதத்தில் மட்டும் நான் கடனே வாங்க மாட்டேன். திரும்பவும் சொல்லுங்க, டிசம்பர் மாதத்தில் மட்டும் நான் கடனே வாங்க மாட்டேன். திரும்பவும் சொல்லுங்க. உங்களை பார்த்தா கொஞ்சம் பதறிக்கிட்டே சொல்ற மாதிரி தெரியுது. உங்க ஆவி எனக்கு இடிக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும். இன்னும் சத்தமா சொல்லுங்க, இந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் நாங்களும் எங்க குடும்பமும் கடனே வாங்க மாட்டோம். ஐயா அருள்தாஸ் ஐயா, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. வாங்காதீங்க, நின்று பாருங்க. கர்த்தர் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். ஆமென். பெத்து போட்டவருக்கு அக்கறை வரட்டுங்க. ஆமென். ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்தவருக்கு அக்கறை வரட்டுங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ரட்சித்து ரத்தத்தை மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல, ஆண்டவர் உடுத்துவிக்கிற தேவனாயிருக்கிறார். நீ பாவியாயிரு, நீ பரிசுத்தவானாயிரு. கர்த்தர் ஆதாம தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பும் போதே கர்த்தர் நிர்வாணத்தோடு அனுப்பவில்லை. அவனுக்கு ஒரு உடையை கர்த்தர் உடுத்துவித்து அனுப்பின ஆண்டவர் அல்லவா? உங்களுக்கு அவர் செய்யாமல் இருப்பாரா? அவர் செய்கிறவர். ஆமென். அவர் இந்த மாசம் மட்டும் கடன் வாங்காதீங்க, கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு கடன் வாங்காதீங்க, ஆனா கர்த்தர் செய்வார். எப்படினாலும் செய்வார். உங்களுக்கு தெரியாமலே உங்க பீரோக்குள்ள, உங்களுடைய அலமாரைக்குள்ள ஏதாவது ஒரு ட்ரெஸ் ஒளிஞ்சு இருக்கும். யாரு கண்டா உங்களுக்கே தெரியாது. ஆண்டவர் உங்களுடைய என்ன சொல்றது, உங்க மைண்டே மாத்திருவாரு. நீங்க ஏதோ ஒரு நாள் வச்ச மாதிரி, ஏதோ ஒரு நாள் வாங்கின மாதிரி அப்படியே ஆண்டவர் உங்க மனசை அப்படியே மாத்திருவாரு. அவர் பயங்கரமான ஆளு. பக்கத்தில் பார்த்தோம், அவர் பயங்கரமான ஆளு. நம்ம கையில் வச்சிருக்க மாட்டோம், அந்த ட்ரெஸ்ஸை போய் கடையில் போய் வாங்கியிருக்கவே மாட்டோம். ஆனால் நம்ம மனசில் கர்த்தர் அதெல்லாம் நடந்த மாதிரியே வச்சு உள்ள ஒரு ட்ரெஸ்ஸை ஒழிச்சு வச்சிருப்பாரு. அதை ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுக்கும் போது உள்ள ஒரு புது ட்ரெஸ். கிறிஸ்மஸ்க்கு இந்தா, நியூ இயருக்கு இந்தா, சூழ்நிலைகளை சாதகப்படுத்தி கொடுக்க அவரால் தான் முடியும். ஏன்னா அவர் நம் கடன் வாங்குவது, யார்கிட்டையும் கை ஏந்துவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆனால் தேவன் கட்டாயம் நம்முடைய தகப்பன் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு சத்தமா சொல்லுமா? ஆமென். அல்லேலூயா. பார்க்கிறோம், நாத்தான்
வருகிறதை தேவன் நாத்தான் வருகிறதுக்கு முன்பதாய் எப்படிப்பட்டவன் என்ன காரியமுடையவனாய் இருந்தான் என்பதையும் தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு நாத்தான அறிவாருன்னா அக்கறைப்பட்டு நீ இதுலயும் பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன் என்று சொல்லி அவனுக்கு சொல்லுவாருன்னா, இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்க தேவ பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிற பயபக்திக்குரிய தேவ ஜனமே, கர்த்தர் உனக்கும் ஆண்டவர் அதே வார்த்தைகளை சொல்லி இந்த நாளில் அவருடைய பிரசன்னம் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறவைகளாய் இருக்கிறது. ஆமென். வாசியுங்கள். இந்த நாத்தான்வேலுடைய சில குணாதிசயங்களை குறித்து நாம் படிக்க போகிறோம். வாசியுங்கள். நாத்தான்வேலுடைய குணாதிசயங்களை குறித்து நாம் படிக்க போகிறோம். வாசியுங்கள். 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசியுங்கள். வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். ஆமென். அவனை குறித்து ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தைய? இன்றைக்கு அந்த வார்த்தை நம்மளையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல வேண்டும். நாத்தான்வேலுக்குள்ள இருந்ததான குணாதிசயம், தேவ பிரசன்னத்தை தேடி வந்தவனுக்கு தேவ பிரசன்னம் அவனுடைய வாழ்க்கையை குறித்து மேன்மையாய் சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும் என்று சொல்லி துடித்ததான தேவனுடைய வார்த்தைகள் அந்த நாத்தான்வேலை கண்டு சொல்லுகிற ஒரு காரியம், புரிந்து கொண்ட ஒரு காரியம், அந்த நாத்தான்வேலுக்குள்ள இருந்ததான ஒரு குணாதிசயம் என்னவென்றால் கபடற்றவன், உத்தமன். ஆமென். சொல்லுங்க. கபடற்றவன், உத்தமன். ஆமென். அங்க பார்க்கலாம், கபடற்றவன் என்றால் தந்திரம் இல்லாதவன். கபடற்றவன்னா யாரு? தந்திரம் இல்லாதவன், வஞ்சனையான குணம் இல்லாதவன். கபடற்றவன்னா என்னது? வஞ்சனையான குணம் இல்லாதவன். அடுத்து நம்ம பார்க்கலாம், தீமைகளை செய்கிறவனாய் இல்லாதவனாய் இருக்கிறவன் தான் கபடற்றவன், உத்தமன். ஆமென். இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிற தேவ ஜனமே, தேவன் செய்ய விரும்புகிறார், உன் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்றால் நாத்தான்வேலை போல நீங்களும் நானும் கபடற்றவர்களாய் உத்தமனாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கபடற்றவன், உத்தமன் என்றால் என்னென்ன காரியம் எல்லாம் இருக்கக்கூடாதா? நம்ம கிட்ட தீமை இருக்கக்கூடாதா? நம்ம கிட்ட என்ன இருக்கக்கூடாதா? தந்திர குணங்கள் இருக்கக்கூடாதா? என்ன குணம் இருக்கக்கூடாது? தந்திர குணம் இருக்கக்கூடாது. அடுத்து என்ன குணம் இருக்கக்கூடாது? வஞ்சனையான எண்ணங்கள் நம்மளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தமுள்ள ஒரு இருதயம், குணாதிசயம் நம்மளுக்குள்ள இருக்கும் என்றால் கட்டாயம் இந்த மாதத்தில் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில இதிலும் பெரிதானவைகளை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். கபடற்ற உத்தமனே, உத்தமனாய் இருக்கக்கூடிய இஸ்ரவேலனே என்று கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார். இஸ்ரவேலனே என்று சொன்னால் தேவனுடைய ஜனம், தேவனுக்கு உகந்தவனாய் ஆண்டவர் வேறு பிரிக்கப்பட்டு அவன் எனக்கு மிகவும் உகந்தவன், நான் நேசிக்கிறவன், என்னை ஆராதிக்கிறவன் என்று சொல்லி தேவன் வேறு பிரிக்கப்பட்ட ஜனத்தை அடையாளப்படுத்துகிறது. ஆகிலும் நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்தில் தேவ பிரசன்னத்தை தேடி வருகிற இஸ்ரவேலர்களாய் இருக்கிற உங்களுக்குள்ளாக வஞ்சனையான குணங்கள் இராதபடிக்கு கபடற்றதான தன்மைகள், உத்தமன் உள்ள தன்மைகள் நம்மளுக்குள்ளாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில், வரப்போகிற இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்மளுக்குள்ளாக காணப்படுகிற பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் இதிலும் பெரிதானவைகளை அவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வக்கிரகம் நம்மளுக்குள்ளாய் இருக்கக்கூடாது. ஓகே, வாசியுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். வாசியுங்கள் எடுத்த தேவ பிள்ளைகள். குற்றமற்றவர். அடுத்து அங்க பார்க்கிறோம், அவர் என்ன செய்கிறாராம்? மாசற்றவர். அவர்கிட்ட வஞ்சனை இல்லை,
அவர்கிட்ட எந்த விதமான தீமையும் இல்லை. அப்படிப்பட்ட தேவனுடைய இரத்தத்தினால நீங்களும் நானும் கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுடைய இரத்தத்தின் பிரசனத்தை தேடி ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் கட்டாயம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்க குணாதிசயத்தை கண்டு, அவருடைய குணாதிசயம் அப்படியா இருக்கிற பட்சத்தில், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அழைக்கப்பட்டு தேவனை தேடி வந்திருக்கிற உங்களுடைய குணாதிசயம் அப்படியா இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் அநேக நன்மைகளை காண வைப்பார் என்பதில் மாற்றமில்லை. ஆமென், அல்லேலூயா. மாசற்றவர், குற்றமற்றவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாக்கை ஆண்டவர் சொல்லிக்கிறாரே, இதிலும் பெரிதானவைகளை செய்வேன். நாத்தான் வேலுக்கு முன்பதாய் நிற்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் குற்றமற்றவர், மாசற்றவர். ஆமென். வாசியுங்கள். அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசியுங்கள். இப்படி இருக்க உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சனைகளையும் பொறாமைகளையும் புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பைபிள் வச்சிருக்கிறவங்க பேனா வச்சு சொல்லுங்க, நீங்கள் வளரும்படி. ஆமென். புதிதாய் பிறந்த குழந்தை போல வாஞ்சையாயிருங்கள். எது மேல வாஞ்சையா இருக்கணுமா? வசனத்தின் மேல. எப்படி வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்கணும்? சிலர் பைபிள் வசனத்தை படிக்கலாம், சிலர் பைபிளை கையிலே வச்சிருக்கலாம், சிலர் தலைமாட்டில் வச்சு தூங்கலாம், நெஞ்சில் வைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீ பைபிள் வச்சிருந்தா மாத்திரம் அல்ல, அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சனைகளையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதல்களையும் விட்டு விட்டு. இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய மாம்சத்தில், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இவைகளெல்லாம் விட்டு விட்டு வசனத்தினால் காணப்படுகிற பட்சத்தில் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் இதிலும் பெரிதானவைகளை செய்யக்கூடிய உத்தமனாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். வஞ்சக குணம் இல்லாதபடி கர்த்தர் நம்மளை அவருடைய இரத்தத்தினால கழுவி அவருடைய வாக்கை நம்மளுக்குள்ளாய் நிறைவேற்றி தர போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். நாத்தான் கிட்ட இந்த குணமெல்லாம் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளாக மறைந்திருக்கக்கூடியதான இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான குணாதிசயத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீங்க எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கிறீங்க என்பது கிடையாது, நீங்க எப்படியெல்லாம் அழகா இருக்கிறீங்க என்பது கிடையாது. கர்த்தர் உங்களுடைய மனதுக்குள்ளாக இருக்கக்கூடியதானவைகளை, உங்க ஆவிக்குள்ள, உங்க சிந்தைகளுக்குள்ளாக, உங்களுடைய செயல்பாடுகளுக்குள்ளாக, உங்க மனநிலைமைகளுக்குள்ளாக இருக்கிறவைகளை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவராயிருக்கிறார். ஆமென், ஆமென். நான் சொல்லுவேன், நீங்க நல்லவங்கன்னு சொல்றத ஊருக்கெல்லாம் தெரிய தேவையில்லை. நீங்க உத்தமன் சொல்றதை யாருக்கும் சொல்ல தேவையில்லை, ஆண்டவர் ஒருவர் சொல்ல வேண்டும். ஆமென். நாத்தான் அப்படிப்பட்டவனாய் இருந்தவனாய் இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் அவனை பார்த்து சொல்றார், உத்தமனே, கபடற்றவனே, உங்ககிட்ட வஞ்சனை இல்லை, உங்ககிட்ட புறங்குறுதல் இல்லை, இதெல்லாம் தீமையெல்லாம் ஒழித்து விட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்லவனே, பாக்கியவானே, நீதிமானே, என்னுடைய சீஷனே, என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆமென். நாட்கள் மாறுகிறதை போல நம்முடைய குணாதிசயங்கள் மாற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. 2ஆம் வசனம் முக்கியமான வசனம். 3வது வசனம், நாம் வளரும்படியாக. ஆமென். நீங்க வளரணும்னா இதெல்லாத்தையும் விட்டுட்டு எதுல வளரணும்னா வசனத்துல வளரணும். வசனத்துல குழந்தைகளை போல மாற வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? 9ஆம் வசனத்தை வாசிங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை
தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தருடைய இரக்கம் உங்க மேல இருக்கிறது. தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அழைப்பு உங்க மேல இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் நாத்தான் வேலை பார்த்தது மாதிரி உங்களையும் கர்த்தர் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் உத்தமனாய் கபடற்றவனாய் இருக்க வேண்டும். ஆமென். கபடற்றவனா என்னன்னு திரும்பவும் சொல்லுங்க. தீமையான குணம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அடுத்து வஞ்சனை நமக்குள்ள இருக்கக்கூடாது. அடுத்து என்னது? பொறாமை இருக்கக்கூடாது. அடுத்து புறங்கூறுதல் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்மளுக்குள்ளாக இருக்கக்கூடாது. ஓகே, அடுத்ததாக பார்க்குறோம். அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 32:2 ஆகிய வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 32:2 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க வேகமா. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். உங்க ஆவியில கபடம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஆவியில் என்ன இருக்கக்கூடாது? கபடம் இருக்கக்கூடாது, கள்ளத்தனம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஆவியில தேவன் வாசம் பண்ணுகிறபடினால, அவர் அந்த ஆவியில ஆண்டவர் இடைப்பட வேண்டும் என்று விரும்புகிறபடினால நம்மளுடைய ஆவி ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க ஆவி ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஆவியை சீர்தூக்கி பார்க்கிறாரா? ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய ஆவி அப்படிப்பட்டவைகளாய் இருக்க வேண்டும். வாசிங்க. ஆவியில, திரும்ப வாசிங்க தங்கச்சி. ஆவியில கபடம் இல்லாமல் இருக்கிறவன் எவனோ அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா? பாக்கியவான். நீங்க நினைக்காதீங்க ஏமாந்து போறோம், என்ன நிறைய பேர் ஏமாத்துறாங்க, நான் ஏமாந்துட்டேன். ஆண்டவருக்கு உங்களைத்தான் ரொம்ப பிடிக்கும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா கபடம் இல்லையே, வஞ்சனை இல்லையே. உங்களை ஆண்டவர் உங்களைத்தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, அநேகத்தை நீ இழந்து போயிருக்கிறியா? கவலைப்படாத, நான் உனக்கு இந்த மாதத்துல நீ பெரிதானவைகளை நீ பார்க்க போகிறாய். ஆமென். இதிலும் நீ பெரிதானவைகளை நீ காண்பாய். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவதான குணாதிசயத்தை பார்க்கலாம் வாசிங்கள். தேவ வார்த்தையின் ஆளுகை அவனுக்குள்ளாய் காணப்பட்டது. நாத்தான் வேல் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? வாசிங்கள். யோவான் 1:8 வசனத்தை வாசிங்கள். அதற்கு நாத்தான் வேல், என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆண்டவர் சொல்றாரு, டே உன்னை பிலிப்பு வந்து கூப்பிடுறதுக்கு முன்னாடியே, அப்ப இன்னும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? லென்ஸை ஃபைன் டியூன் பண்றாரு. அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு வராரு. வாசிங்க. நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை நான் கண்டேன். பாருங்க எப்படி அவர் காரியத்தை பார்க்கிறாரு. பிலிப்பு உன்னை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சிட்டு இருந்த? அத்தி மரத்துக்கு கீழே உட்காந்து என்ன செஞ்சிட்டு இருந்த? பைபிள் படிச்சிட்டு இருந்த, வேதாகமத்தை படிச்சுக்கிட்டு இருந்த. நாத்தான் வேல் அதிகமாய் வேதாகமத்தை உட்கார்ந்து படிக்கிறவன், கர்த்தருடைய பிரமாணங்களை படிக்கிறவன், அவைகளின்படி நடக்கிறவனாய் இருந்தான். பார்க்கிறோம். ஆண்டவர் அவன் அவ்வளவு ஆசையாயிருந்தவன். கர்த்தருடைய வருகை எல்லாவற்றையும் குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன ஆகமங்களை கையில் வைத்து அவன் அதிகமாய் படிக்கிறதும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறவனாய் இருந்தபடினால தான் கர்த்தர் 51 வசனத்துல சொல்றாரு, தேவ தூதர்கள் வானம் திறக்க போறதை நீ பார்க்க போற. 51 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ என்னத்தை பார்க்க போற?
வானம் திறக்க போறத பார்க்க போற, தேவ தூதர்களை நீ பார்க்க போற, அடுத்து மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதும் இறங்குகிறது நீ பார்க்க போகிற என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுது. இதெல்லாம் தீர்க்க தரிசனத்துல ஆகமங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்களை குறித்து, வானங்களை குறித்து, பரலோக காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அவன் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து எதெல்லாம் படிச்சானோ, எதெல்லாம் தியானிச்சானோ, அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு நடக்க போகிறது. உனக்கு மாத்திரமல்ல, உன் கூட இருக்கிறவர்களுக்கும் நடக்க போகிறது. அங்க வசனம் சொல்லுகிறது பாருங்களே, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி. ஃபர்ஸ்ட் ஆரம்பம் எப்படி வருதுன்னு பாருங்க. அவனை நோக்கி வானம் திறக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் அப்படியே இப்ப மாறுது பாருங்க, நீங்கள் என்று சொல்ல வருது. ஃபர்ஸ்ட் அவனை சொல்லப்பட்டுச்சு, அப்புறம் அங்க இருக்கிற மற்றவங்களையும் சேர்த்து சொல்ல போகிறது. உங்க வீட்டில் நீங்க மட்டும்தான் பைபிளே அதிகமாக படிக்கிறீங்களா? இந்த டிசம்பர் மாதத்துல உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தேவ தூதர்களை பார்க்கும்படியா கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். ஆமென். பைபிள் நீங்க மட்டும் படிச்சு பைபிளை ரொம்ப நேசிக்கிறீங்களா? ஆண்டவர் அங்க நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்க குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களையும் தேவன் தொட விரும்புகிறார். மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். இதிலும் ஆண்டவர் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. நாத்தான் வேலோட முடியல, நாத்தான் வேலோடு கூட இருந்த மற்றவங்க எல்லாருக்கும் இந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் கடந்து சென்றது. ஆமென். இந்த நாட்களில் கர்த்தருடைய தேவ ஜனமே, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வந்து தேவனுடைய பிரசன்னத்தை நம்புகிறது நிமித்தமாய், தேடி வந்தது நிமித்தமாய் கர்த்தர் உங்களுடைய ஆவியை சீர்தூக்கி பார்க்கிறார். உத்தமனே கபடற்றவனே என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். ரெண்டாவது, நீங்கள் என்ன எதில் ரொம்ப பிரியமாக இருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாக இருக்கிற நாத்தான் வேலை கர்த்தர் அவனையும் அவனை கொண்டு மற்றவர்களையும் தேவன் ஆசீர்வதித்ததை போல உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் இந்த டிசம்பர் மாதத்தில் ஆசீர்வதிப்பது நிச்சயமாயிருக்கிறது. ஆமே. எந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எதன் மேல ரொம்ப நம்பிக்கையா இருந்தீங்க, எந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருந்தீங்க, அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும்படியாய் இந்த டிசம்பர் மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகையால் இதிலும் பெரிதானவைகளை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். வாசிங்கள் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11. அப்போஸ்தலர் 17:11, ரோமர் 4:3, ரோமர் 10:8, ரோமர் 11:2. வாசிங்க. அப்போஸ்தலர் 17:11. பக்கம் சொல்லுங்க. 188. 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வசனத்தை ஏற்றுக்கொள்றீங்களா? வசனம் உங்களுக்கு பிடிக்குமா? வசனம் உள்ள போகுதா? வசனம் உள்ள போச்சுன்னா தான் நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, வா, வசனத்தை ஏற்றுக்கொண்டு எப்படி தினந்தோறும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. காரியம் இப்படி இருக்குதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னைக்காவது நியூஸ் பேப்பரையும் பைபிளையும் ஒன்றா படிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது பைபிளையும் அதையும் வச்சு நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா? ஆராய்ஞ்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் இந்த வெள்ள அழிவு, ஏன் இந்த பிரச்சனை, இதெல்லாம் பைபிள் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? இப்படி ஆராய்ஞ்சிருக்கிறீங்களா? இந்த மக்கள் ஆராய்ஞ்சிருக்கிறாங்க. அவங்க தினந்தோறும் வேத வசனத்தை ஆராய்ந்து தெசலோனிக்கேயரில் இருக்கிறவர்களை பார்க்கிலும், ஏங்க இந்த புதூரில் நீங்கள் நற்குணசாலிகளாக இருக்கணும்னா, இந்த மதுரையில் நீங்கள் நற்குணசாலிகளாக இருக்கணும்னா வசனத்தை ஆராய்கிறவர்களாய் அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். வேற நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் நற்குணசாலிகளாக இருக்க முடியாது.
வேதம் சொல்லுகிறதங்க, தினந்தோறும் ஆராய்கிறவர்களாய். ஆமென். எத்தனை பேர் தினந்தோறும் பைபிள் படிக்கிறீங்கன்றவங்க கை தூக்கி காட்டுங்க. ஆண்டவர் பார்க்க தினந்தோறும் பைபிள் வசனத்தை தியானிக்கிறேன், வசனத்தை என் வாயால் சொல்கிறேன்னு சொல்கிறவங்க, சொல்லாதவங்களுக்கு ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்குறாரு. ஒரு தடவை உங்களுக்கு வாஞ்சையை கர்த்தர் திரும்ப தருகிறாரு. திரும்ப நீங்கள் செய்வேன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் இந்த கூட்டத்தோட, திரும்ப நான் தினந்தோறும் நான் இந்த வசனத்தின்படி தினந்தோறும் மாறப்போகிறேன். தேவ பிள்ளைகளே, நீங்கள் பைபிளை தினந்தோறும், வசனத்தை தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கணும், ஒப்பிட்டு பார்க்கணும். ஆமென். உங்களுக்கு நடக்கிற சூழ்நிலைகளில் வச்சு பைபிள் வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்படிலாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடும். ஆமென். அதுதான் உண்மை, அது உண்மையாக நடக்கும். வசனத்தை வாசிங்க. அடுத்து ரோமர் 4:3. வேகமாக, கொஞ்சம் வேகமாக. ரோமர் 4:3. நான் தான் முன்னக்கூட்டியே சொன்னேன், சிலர் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 10:8 இன்னொருத்தவங்க கையில் வச்சுக்கோங்க. இன்னொருத்தவங்க 11:2. இன்னொருத்தவங்க சத்தமாக வாசிங்க. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. பைபிள் படிக்கும்போது வேதம் என்ன சொல்றது? கேள்வி கேட்கணும். சில பேர் என்ன தெரியுமா படிக்கிறோம்? ஐயோ அப்பா, நான் பைபிள் இன்னைக்கு படிக்கிறேன்னா நான் குற்றம் உள்ளவன் அப்படின்னு படிக்கிறோம். பைபிள் நான் படித்தா எனக்கு எல்லாமே வெற்றி உண்டாயிரும் நினைக்கிறேன். இல்லை, வேதம் என்ன சொல்றது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசித்து படிக்கணும். அதுல படிக்கிறத நம்ம நம்பி விசுவாசமா வேத வசனத்தை படிக்கணும். ஆமென். நாத்தான்வேல் அதை தினந்தோறும் படிச்சான், விசுவாசித்து படிச்சான். அதனால கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் அவனை பார்த்து சொல்றாரு, நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. 10:8 வாசிங்கப்பா. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் சொல்லுகிறது. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. என் வாயில வசனத்தை சொல்லணும். சத்தமா வசனத்தை படிங்க. அங்கதான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லுங்க? திரும்ப சொல்ல தங்கச்சி. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது என்று. இங்க இருக்கணுமா? வாயிலும் இருதயத்திலும், வாய்க்கு பக்கத்துல சொல்லணுமா அந்த வசனத்தை. ஆமென். 11:2 வாசிங்க வேகமா. ம் 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 கர்த்தாவே ம் ம் போகட்டும். அப்படியே சொல்லிட்டே இருக்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுவாரு, நான் பாகால வணங்காத இத்தனை பேரை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லப்படுகிறது. அப்படின்னா வசனத்தை படிக்கிறவன் போது கர்த்தர் அவனோட சோர்வை மாற்றுவதற்கு தேவன் இன்னொரு காரியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைக்கிறாராம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவன் வந்து, ஆண்டவரே நான் மட்டும்தான் நல்லவன், நான் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன், மற்றவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரில, என்னையும் கொலை பண்ணணும்னு நினைச்சிருக்கிறாங்க இப்படின்னு சொல்லி வேதத்தை படிச்சவன் சொல்லும் போது கர்த்தர் சொல்ற, டேய் சும்மாரு, ஒன்றும் பாகால வணங்காதது ஒரு எத்தனாயிரங்க 7,000 பேர்களை நான் பராமரித்து வச்சுக்கிறேன்னு சொல்கிறார். அது எதை குறிக்கிறது என்றால், நீ பார்க்காத ஒரு வழியை கர்த்தர் உனக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை கேட்கும்போது உன்னுடைய உள்ளம் பூஸ்ட் ஆகும். நீ எழும்புவாய், கர்த்தர் அங்க அதை செஞ்சிருக்கிறார்னா அது எனக்கும் செய்ய வல்லவர் என்று சொல்லி எழும்பக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் உணர்வுகள் மூலமாய் ஒரு காரியத்தை உனக்கு செய்ய போதுமானவராய் இருக்கிறார். வேத வசனத்தை தியானிக்கும் போது, வேத வசனத்தை தினந்தோறும் சொல்லுகிறவனுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கும். ஆமென்.
நாத்தான் வேல் தினந்தோறும் அவன் மரத்துக்கு அடியில உட்கார்ந்து படிக்கிறவனுக்கு கர்த்தர் அதைத்தான் திரும்பவும் அவனுக்கு சொல்லுகிறார். பெருசா நீ பார்க்க போற தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் மனுஷர்குமாரனிடத்திலிருந்து வருகிறதும் போகிறதுமான பெரிய காரியத்தை நீ பார்க்க போறாய் என்று சொல்லி மகிமையானவைகளை கர்த்தர் அவனுக்கு சொல்லி அவனை தேவன் பலப்படுத்தினார். தேவ ஜனமே, ஆமென். நம்மளுக்கு ஆண்டவரே 2 50-50 பிஸ்கட் கிடைக்குமா, ஆண்டவரே எனக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமா, மகிமையை கேளுங்க, இதெல்லாம் தானா உங்களுக்கு வந்து சேரும். ஆமென். நான் ஒன்று சொல்லவா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெருகிறத காட்டிலும் மகிமையை கேளுங்க, மகிமையை நாடுங்க. மகிமை இந்த சாதாரணதான அற்பமான அந்த உலக பொருட்களை கர்த்தர் ஆண்டவர் லாவிஷா உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமாவா? ஒருத்தருக்கு கையாட்டலை. யாருக்கெல்லாம் வாஷிங் மிஷின் வேணும், மகிமையை தேடுங்க. யாருக்கெல்லாம் வீடு வேணும், மகிமையை தேடுங்க. யாருக்கெல்லாம் இடம் வேணும், மகிமையை தேடுங்க. யாருக்கெல்லாம் அற்புதம் நடக்கணும், மகிமையை தேடுங்க. அந்த மகிமை ஆண்டவர் உறுதிப்படுத்தி மேலானவைகளை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு, அதை மற்ற நாட்களில் நம்ம பார்க்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நாத்தான் வேல் கிட்ட 2 காரியம். ஒன்று, வஞ்சனை இல்லாமல் இருந்த அவன். 2வது, வேத வசனத்தை அவன் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து வாய்விட்டு படிக்கிறவனாயிருந்தான், விசுவாசிக்கிறவனாயிருந்தான். கர்த்தர் அவனுக்கு பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்தாரே, இதுவரைக்கும் பார்க்காததை கர்த்தர் செய்தாரே. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த டிசம்பர் மாதத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தை அதுதான். இதிலும் பெரிதானவைகளை நீங்க பார்க்க போறீங்க. உங்க மனசு எப்படி இருக்குன்னு என்பது எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரு. ஆண்டவர் தான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு. எப்பா, நீ இப்ப இருக்கிற பார்த்து கொண்டிருக்கிறத காட்டிலும் பெருசா உன் வாழ்க்கையில நான் உன்னை பார்க்க வைக்க போறேன். உன் வாழ்க்கையில நான் பெற வைக்க போகிறேன். நம்பிக்கை உடைய பிள்ளைகள் வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட திறந்து நல்லா கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி கொஞ்சம் நல்லா அசைஞ்சு ஜெபம் பண்ணுமா? 5 நிமிடம் மாத்திரம் எடுத்துக்கொள்கிறேன். ஆமென். வாய்களை திறந்து நல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சனமே வாய்களை திறந்து, ஆமன் அப்பா, நான் கடன் வாங்க மாட்டேன், நான் உத்தமனாய் ஆண்டவரே, நான் வஞ்சகம் இல்லாமல் தீங்கு எனக்குள்ளாய் இராதபடிக்கு ஆண்டவரே கள்ளம் கபடி இல்லாமல் உத்தமனாய் வாழுவதற்கு கர்த்தாவே என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. கர்த்தர் நாத்தான் வேலோடு இடைப்பட்ட தேவன் இன்றைக்கு உங்களோடு இடைப்பட போதுமானவராக இருக்கிறார். ஓ தேவ அபிஷேகமே, தேவ அபிஷேகமே, இந்த வருஷம் முடிய போது எத்தனை தடவை பைபிள் படிக்கணும் சொல்லி நினைச்சு, எத்தனை தடவை நான் ஒழுக்கமா இருக்கணும், நான் சரியா இருக்கணும் சொல்லி நினைச்சு வாழ முடியாமல் வலிவி விழுந்த பிள்ளையே, கர்த்தர் இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுத்து உன்னை மறுபடியுமாய் உனக்கு ஒரு துடிப்பை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். உன்னுடைய உள்ளத்துக்குள்ளாய் தேவன் ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறார். நீதான் உன் வாழ்க்கையில நான் நினைச்ச மாதிரி இல்லாமல் இருக்குது, மறுபடியும் எழும்பு, மறுபடியும் தூசியை தட்டி விட்டு எழும்பு. இந்த நாட்கள் முடியட்டும் சொல்லி நினைக்காத, இந்த மாதத்திலிருந்தே உன்னை சீர்படுத்து. வாய்களை திறந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இரட்சகருடைய மகிமையான பிரசன்ன இப்பொழுதே உங்களோடு இடைபடட்டும். நாத்தான் வேலை கர்த்தர் கண்டு, உத்தமனே இஸ்ரவேலே என்று சொன்னது போல கர்த்தர் உங்களையும் அழைக்க வேண்டுமே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல வேண்டுமே, ஓ நீ இதிலும் பெரிதானவைகளை உனக்கு நான் செய்ய வேண்டும். வானம் திறக்கிறத நீ பார்க்க போற. ஓ ஹalleluya. சிலர் இந்த வருஷ நாட்கள்ல, இந்த வருஷம் முடிறதுக்குள்ள தரிசனங்களை பார்க்கக்கூடிய மகிமையை கர்த்தர் உங்களுமே தேவனுடைய திட்டமா இருக்கிறது. எத்தனை பேர் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கொண்டிருந்தீங்க, ரொம்ப நாள் வானம் திறந்துக்கு இருக்கிறத நான் பார்க்கணும் சொல்லி எத்தனை நாள் ஜெபம் பண்ணி கொண்டு, எத்தனை பேர் எத்தனை நாள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தீங்க. கர்த்தர் நாத்தான் வேலுக்கு தேவன் செய்ததை போல இந்த நாட்கள்ல உங்களுக்கு கர்த்தர் அந்த மகிமையை ஆண்டவர் தர விரும்புகிறார். ஓ வானம் திறக்கப்பட்டு அப்படிப்பட்ட தரிசன உடைய பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அங்கீகரிப்பு, ஆண்டவருடைய ஆதாரங்களும்
இந்த வேளையில வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால தீர்க்க தரிசனங்கள் காண்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றங்களை ஏற்படுத்துங்கப்பா. அநேகர் கேட்டிருக்கிறீங்க, வரங்களை தாங்க, தரிசனங்களை பார்க்க வேண்டுமே, தரிசனங்களை பார்க்க வேண்டுமே. உங்களுடைய கண்கள் மேல கர்த்தருடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக, உங்களுடைய சிந்தனைகள் மேல கர்த்தருடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக. தரிசன கண்களை கத்த இந்த நாட்கள்ல சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும், ஓ கர்த்தரை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவ பிரசன்னத்தினால கர்த்தர் தந்த தரிசனங்களை உங்களுக்கு வானம் திறக்கப்பட்டு அந்த அனுபவத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாட்கள்ல ஒரு அடையாளம் இது. இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு அடையாளம். தரிசனம் பார்க்க வேண்டும் இயேசுவே, என் வாழ்க்கையை குறித்து தரிசனம் பார்க்க வேண்டும், என் பிள்ளைகளை குறித்து தரிசனம் பார்க்க வேண்டும், என் சபையை குறித்து தரிசனம் பார்க்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தை குறித்து தரிசனம் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிள்ளையே, உனக்கு இன்னைக்கு கர்த்தர் முதல் அடையாளமாய் நாத்தான் வேலை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். உனக்குள்ளாய் தேவன் தம்முடைய அபிஷேகத்தின் மூலமாய் தரிசனங்களை கர்த்தர் தருகிறார். பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினால. அபிஷேகம் இறங்கி வருவதாக. உன்னுடைய தரிசன பார்வைகள் எழும்பட்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தரிசனங்களை பார்க்கிற காரியங்கள் வெளிப்படுவதாக. ஆமென். தானியேலுக்குள்ள இருந்ததான தரிசனத்தின் அபிஷேகம், யோசேப்புக்குள்ள இருந்ததான தரிசனத்தின் அபிஷேகம், ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாக்கோபுக்குள்ள இருந்த தேவனுடைய தரிசனத்தின் அபிஷேகமானது இந்த நாட்கள்ல சபைக்குள்ளாய் ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல இறங்கி வருவதாக. வாய்களை திறந்து ஆவியில கேளுங்க. ரீமா தனமா ஹந்துரதலரே ஷேகே தினமன ஹந்தலரபா. எங்களுடைய கண்கள் தரிசனங்களை பார்க்க வேண்டும். உலகத்தை பார்க்கிறதை தாண்டி ஆண்டவரே வானம் திறக்கப்பட்டு கர்த்தர் காட்டுகிற தரிசனங்களை பார்க்க வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே எங்க மேல இறங்கி வருவீராக. சபை மக்கள் மேல இறங்கி வருவீராக. இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு செப்பரேஷன் பண்ணப்பட்டதான ஒரு தேவ மகிமையை வைத்திருக்கிறேன் என்று சொன்னீங்களே. இந்த நாட்கள்ல ஆண்டவரே முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை மேலானதா இருந்திருக்கிறோம் என்று சொன்னீங்களே. இந்த டிசம்பர் மாதம் முடிவில் தேவனுடைய பிள்ளைகள் மேல ஒரு பலத்த அபிஷேகத்தின் காற்று இந்த வேளையில் ஆண்டவரே எழும்புவதாக, வீசுவதாக, பலனை பெற்றுக் கொள்வார்களாக. உயிர்த்தெழுதலின் தேவ வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினால அன்பின் ஆவியானவரே எங்க மேல இறங்கி வருவீராக. கேளுங்க கேளுங்க, கரங்களை உயர்த்தி கேளுங்க. அன்பின் ஆவியானவரே, ஒரு தேவனுடைய அபிஷேகம். ஆமென், ஹalleluya. அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெறக்கூடிய ஒரு தேவனுடைய முன் குறித்து இந்த நாட்கள்ல காணப்படட்டும் ஆண்டவரே. கேளுங்க, கரங்களை உயர்த்தி கேளுங்க. கர்த்தர் நாத்தான் வேலை பார்த்ததை போல இன்னைக்கு சபைக்குள்ளாய் பிரசன்னத்தை தேடி வந்த பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்க்கிறார். நீ எதற்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய்? எந்த அபிஷேகத்துக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் உனக்குள்ளாக அந்த உணர்வை தேவன் ஏற்படுத்தி, ஓ நீ வரம் பெறுகிற பிள்ளையாய் தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இந்த வேளையில இறங்கி வருவதாக. ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே எங்க மேல ஆண்டவரே இறங்கி ஊற்றுங்க. தெளிவின் ஆவியானவரே எங்க மேல ஊற்றுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேக இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேக என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேக இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேக. தரிசனம் வேணும் சொல்றவங்க, வரங்கள் வேணும் சொல்றவங்க எழும்பி நில்லுங்க. அபிஷேகம் வேணுன்றவங்க எழும்பி நின்று பாடலை பாடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வாய்களை திறந்து. ரொம்ப நேரம் இல்ல, கொஞ்ச நேரம் தான். மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, ஆவியானவரே,
வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லல, என் செயலில் கலந்து இருக்கீங்க. என் நினைவில், என் நடத்தையில், என் உணர்வில், என் உயிரில் கலந்து இருக்கீங்க. பேச்சில், என் பேச்சில் உராபாபா ஷாக்கா திரதலரபா. அபிஷேகம் வேணுமே, தரிசனங்கள் பார்க்கணுமே, வானம் திறக்கப்படட்டுமே. நினைவில், என் நடக்கையில், என் உணர்வில், என் உயிருள்ள கலந்து இருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, எஸ் அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே. எவ்வளவு பெரிய ஆண்டவர்! ஓ, அவருடைய பிரசனம் ஒட்டுகிறது, அவருடைய பிரசனம் இறங்குகிறது, அக்கினியான பிரசனம் இறங்குகிறது. ஓ, எங்களை மாற வைக்கிற பிரசனம் ஆவியானவர் மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். ஓ, கள்ளம் கபடற்றவனே, உத்தமனே, நாத்தான் வேலை போல தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளு பரிசுத்தரே, நன்றியை. கடைசியாக அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளு பரிசுத்தரே, நன்றி ஐயா. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத. இந்த மாதத்திலே வரங்களை தருவாராக, இந்த மாதத்திலே தரிசனங்களை பார்க்கிற பிள்ளையாய் மாற்றுவாராக. ஓ ஜீசஸ், we release. ஆண்டவரே, தரிசன கண்கள் சபைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் மேல, ஓ மகிமையான தேவ அபிஷேகம். எங்கேயும் கிடைக்காத ஒரு மகிமை இந்த வேளையில் உங்க பிள்ளைகளை நிரப்பட்டுமே, இருதயங்களை நிரப்பட்டுமே. இயேசுவின் நாமத்தினால பனித்துறல்கள் அப்படியே ஒழுகிறதை போல மென்மையானவருடைய பரிசுத்த பிரசனம் இந்த வேளையில இருதயங்களுக்குள்ளாய். ஓ ரபா ஷாக்கா திரதலரபா, ஓ ரதுனியான் துரதலரே, உங்க கைகள் இயேசு கிறிஸ்துவனுடைய கைகளுக்கோடு இணைக்கப்படுகிற ஒரு தரிசனங்களை பார்க்கலாம். வல்லமையே, வல்லமையே, ரத்தம் சிந்தின தேவ வல்லமையே, இயேசுவின் நாமத்தால எங்க வாழ்க்கை இன்னைக்காவது மாறாதா? இன்னைக்கு கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஓ நாத்தான் வேலே, உத்தமனே, கபடற்றவனே, நீ உனக்கு நேராய் வானம் திறக்கப்படுகிறது. ஓ, உனக்கு நேராய் வானம் திறக்கப்படுகிறது. உன் வாழ்க்கையை கர்த்தருடைய கைகளில் காணப்பட்டிருக்கிறது. Hallelujah, 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 hallelujah. கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு மகிமை. ஓ, இந்த பிரசன்னம் உங்க கூடவே வருமே. இந்த பிரசன்னம் உங்களுடைய எல்லா நேரத்திலும் உங்களுக்குள்ளாய் வெளிப்படுமே. ஆமென், ஆமென், ஆமென். சிலர் நடு சாமத்துல எழும்பி ஜெபிப்பீங்க.
கத்தர் இந்த நாளிலிருந்து கத்தர் உங்களை எழுப்பி எழுப்பி அந்த பிரசனத்தை கேட்டேல வாங்கிக்கோ, அந்த பிரசனத்தை கேட்டேல வாங்கிக்கோன்னு சொல்லி உங்க தலை மேல அவருடைய கரத்தை வச்சு ராஜாமங்களில ஜாமக்காரர்களை போல ஓ ரபுதுனி அந்துரதல ரபா ஷாக்கா தீராதல ரபா அநேக தரிசனங்களை கண்டு மூளையில ஓ வீட்டு மூளையில ஓ முழங்கால முடக்கி கர்த்தருடைய சன்னிதானத்துல ஓ பிரசன்னத்துல பெற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, நீ தரிசனங்களை பார்த்து ஜெபிக்கிற வரத்தை உனக்கு தருகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஆமென், ஆமென். உன் முழங்கால்கள் முடங்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இந்த பிரசன்னத்தை நாங்க உணர்ந்தா போதும் ஆண்டவரே. தானியேல் பிரசன்னத்தோடு சிங்கக்கபிக்கு போனான். சிங்கம் வாய ஆண்டவர் முன்ன போய் கட்டினார். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்கள் தேவன் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி தீக்குள்ள போனாங்க. ஒரு முடி கூட கருகி போகாதபடிக்கு அக்கினியை காட்டிலும் வீரம் உள்ள தேவ பிரசன்னம் உங்ககிட்ட இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அக்கினியை காட்டிலும் அதிகமான வல்லமை உடைய தேவ பிரசன்னம் உங்ககிட்ட இருக்கிறது. ஆமென். அந்த பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும். இந்த மாதம் நாங்க கடன் வாங்க மாட்டோம். எங்களால முடிந்த மற்றவங்களுக்கு நாங்க உதவி செய்வோம். தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். வர திங்கட்கிழமையிலிருந்து எக்ஸாம் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா எக்ஸாம்லையும் உடைய பிள்ளைகள் பெஸ்டா செய்யணும். ஜெபம் பண்ணிட்டு யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுடைய எக்ஸாம்ல பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா இருக்கணும். கர்த்தரை மகிமைப்படுத்துறவங்கள நான் அவங்கள மகிமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அது நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியங்களும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எல்லா நாட்களிலும் அதிகமாய் நிறைந்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. God bless you.